மக்களே எனக்கு இது வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. என்னப்பா குழந்தை அழுகுதுன்னு பரிதாபமா இருக்கா? பரிதாபப்பட்டுறாதீங்க. இது சாதா குழந்தை இல்லை, தவிட்டு தற்குறி குழந்தை. இந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துட்டு இந்த குழந்தைக்கு பால் ஊட்டலாமா இல்லை பாயாசமே போடலாமா பார்த்துட்டு வருவோம். எங்க அப்பா கிட்ட லண்டன் டூர் போனோம், 15 நாள் ட்ரிப்பு, ஒரு 10,000 ரூபாய் காசு தாங்கன்னு சொன்னா, ஆனா பைத்தியக்கார பையில 10,000 ரூபாயில எவன்டா உன்னை லண்டன் கூட்டு போவா? எவன்டா ஏமாத்துறது? இந்த கேள்வியை நீ உங்க ஒப்பாட்ட கேட்டிருக்கும் போதே உங்க ஒப்பா எடு செருப்ப தவிட்டு தற்குறி எவன்டா அப்படித்தான் சொல்லியிருக்கணும். எடுத்து அடிச்சிருக்கணும். தமிழ்னு அடிச்சிருந்தாருன்னா உனக்கு அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் மூளை வேலை செஞ்சிருக்கோம். சரியா தவிட்டு தற்குறி உங்க ஒப்பாட்ட போய் செருப்பு இப்பெல்லாம் பேட்டா செருப்பு வர்றது இல்லையாமா, ரொம்ப டிமாண்டாமா. விகேசி தான் இப்போ வந்து எல்லா கடையிலையும் அவைலபிளா இருக்காமா. வேணா சொல்லி ரெஃபர் பண்றேன். ஸ்டாலின் அங்கிள் மட்டும் லண்டனுக்கு போறாரா, 10,000 ரூபாய் பேமெண்ட் தானே அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. இந்த 10,000 ரூபாய் கண்டென்ட்டை பல பைத்தியங்கள் உருட்டி இருக்குமே, நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா பைத்தியம் தான், இதுக்கெல்லாம் வேற எதுன்னு. அதாவது செம்பரியாட்டு கூட்டம் பார்த்துருக்கீங்களா? ஒன்று போய் விழுகும், அடுத்த இருக்க ஆடு இருக்கிறதுனா அது யோசிக்காது. முன்னாடி இருக்க ஆடு ஏன் விழுந்ததுன்னு யோசிக்காது. துப்பு 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 நீ எல்லா ஆட்டுக்குட்டியும் போய் பின்னாடி போய் விழுகுமாமா. அதுக்கு பேர் தான் செம்பரியாட்டு கூட்டம்னு வானுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டா போய் அந்த 10,000 ரூபாய் கண்டென்ட்டை போட்டான், உடனே 10,000 ரூபா 10,000 ரூபா 10,000 ரூபா 10,000 ரூபான்னு போய் எல்லாருமே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே விழுந்துடுறானுங்க. கிறுக்கணுங்களா உங்களுக்கெல்லாம் அறிவுன்றது இருக்கா? தேர்தல் அஃபிடவிட்ல 10,000 ரூபான்றது என்னுடைய என் கையில் இருக்கக்கூடிய தொகை தான் 10,000 ரூபான்னு சொன்னார். கொஞ்சமாச்சும் அறிவாளியாக இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும், முழுசா படிச்சிருக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிருக்கணும். நாங்களாம் படிக்க மாட்டோமே, நாங்கள் செம்மறியாட்டு கூட்டம், டொமிழ் தான் விழுகுவோம். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு அறிவு இருந்தா நாங்கள் எதுக்கு இந்த முட்டாள்தனமான கண்டென்ட்லாம் போட போகிறோம்? அட தவிட்டு தற்குறி எல்லாருமே கேளுங்க. அவருடைய வங்கி கணக்கிலே கிட்டத்தட்ட 3 கோடி இருக்குது. எத்தனை கோடி? 3 கோடி. அவருடைய கையில் இருந்தது தான் 10,000. இது போக அவர் மனைவியினுடைய சொத்து கணக்கு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கடா. ஏன்னா நீங்க ஒரு தற்குறி கூட்டங்கடா, உங்களுக்கு அறிவே கிடையாதுடா. நீங்களா கட்டஞ்சு எடுத்த 1ஆம் நம்பர் தவிட்டு தற்குறிகள்டா. எதுவுமே இல்லை உங்களுக்குலாம். தயவுசெய்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி போய் விழுகாதீங்க. ரொம்ப சங்கட்டமா இருக்கு. சரியா? பாய்.